ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ எம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். 93. மனிதன் செய்பவன் அல்ல. கேட்பவர்: என் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஒரு முழுமையற்ற உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு, பிறகு வேலைக்கு, பிறகு திருமணத்திற்கு, பிறகு செல்வத்திற்கு. நான் அடுத்தது கண்டிப்பாக எனக்கு அமைதியை தரும் என்று கற்பனை செய்தேன். ஆனால் அமைதி இல்லை. வருடங்கள் ஆக ஆக இந்த நிறைவில்லாமை அதிகரித்து கொண்டே போகிறது. மகாராஜ், உடலும் அதனுடனான அடையாளமும் இருக்கும் வரை விரக்தி தவிர்க்க முடியாதது. எப்போது நீ உன்னை உடலிலிருந்து முற்றிலுமாக அந்நியமாகவும் வித்தியாசமாகவும் அறிகிறாயோ அப்போதுதான் நான் உடல் என்னும் கருத்திலிருந்து பிரிக்க முடியாத அச்சம் மற்றும் ஆசையின் கலவையிலிருந்து தற்காலிக ஓய்வை காண்பாய். வெறுமனே அச்சங்களை மட்டுப்படுத்துவதும் ஆசைகளை திருப்திப்படுத்துவதும் நீ தப்பிக்க முயற்சி செய்யும் இந்த வெறுமை உணர்வை நீக்காது. மெய்ஞானம்தான் உதவ முடியும். மெய்ஞானம் என்று நான் சொல்வது நீ என்னவாக இல்லை என்பதன் முழு அறிவு. அம்மாதிரியான அறிவு அடையக்கூடியது மற்றும் இறுதியானது. ஆனால் நீ என்ன என்று அறிய முயல்வதற்கு முடிவே இருக்காது. எவ்வளவு அதிகமாக நீ கண்டுபிடிக்கிறாயோ அவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டியது மிஞ்சி இருக்கும். கேட்பவர்: இதற்கு நமக்கு வித்தியாசமான பெற்றோர்களும் பள்ளிகளும் இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான சமுதாயத்தில் வாழ வேண்டும். மகாராஜ், உன்னால் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. ஆனால் உன் மனப்பாங்குகளை மாற்றிக்கொள்ளலாம். நீ அவசியமற்றவைகளோடு இணைந்திருக்காதே. தேவையானது மட்டும்தான் நல்லது. அவசியமானதில் மட்டும்தான் அமைதியுள்ளது. கேட்பவர்: நான் தேடுவது மெய்யை, அமைதியை அல்ல. மகாராஜ், நீ அமைதியாக இல்லாவிட்டால் மெய்யை காண முடியாது. ஒரு அமைதியான மனம் சரியான உணர்ந்த அறிதலுக்கு அவசியம். அது சுயமறிதலுக்கும் தேவை. கேட்பவர்: நான் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன. என்னால் என் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியாது. மகாராஜ், அது நீதான் செய்பவர் என்னும் மாய கருத்தால் வருவது. மெய்யாக காரியங்கள் உனக்கு செய்யப்படுகின்றன, உன்னால் அல்ல. கேட்பவர்: நடப்பவற்றை அவை நடப்பது போல் விட்டு விட்டால் அவை என் ஆசைகளின்படி நடக்கின்றன என்று எப்படி நான் உறுதியாக இருப்பது? கண்டிப்பாக நான் அவற்றை என் ஆசைகளின்படி திருப்ப வேண்டும். மகாராஜ், உன் ஆசையும் அது நிறைவேறுவதும் அல்லது அது நிறைவேறாததும் அவைகளாகவே உனக்கு நிகழ்கின்றன. இரண்டில் எந்த ஒன்றையும் மாற்ற முடியாது. நீ உன்னை சிரமப்படுத்தி முயற்சி செய்வதாகவும் போராடுவதாகவும் நினைக்கலாம். மறுபடியும் உன் வேலையின் பலன்கள் உட்பட இவை எல்லாம் நிகழ்கின்றன. எதுவுமே உன்னால் அல்ல, உனக்கு அல்ல. எல்லாமும் திரைப்பட திரையில் வெளியிடப்படும் படத்தில் உள்ளது, ஒளியில் அல்ல. உன்னை நீ நபராக கருதி கொள்வது எதுவோ அதுவும் படத்தில் தான் உள்ளது. நீ ஒளி மட்டுமே. கேட்பவர்: நான் ஒளி மட்டும் என்றால் அதை எப்படி நான் மறந்தேன்? மகாராஜ், நீ மறக்கவில்லை. திரையின் மேல் உள்ள படத்தை தான் நீ மறக்கிறாய். பிறகு ஞாபகப்படுத்திக் கொள்கிறாய். உன்னை ஒரு புலி என்று கனவு காண்பதால் நீ ஒருபோதும் மனிதனாக இல்லாமல் போவதில்லை. அதேபோல் திரையின் மேல் தோன்றும் படமும் அதோடு ஒன்றாகும் தூய ஒளியும் நீதான். கேட்பவர்: எல்லாமும் அவையாகவே நடப்பதால் நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? மகாராஜ், மிகச்சரி. சுதந்திரம் என்பது கவலைகளிலிருந்து சுதந்திரம். விளைவுகளின் மேல் உன்னால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று அறிந்த பிறகு உன் ஆசைகளுக்கும் அச்சங்களுக்கும் கவனத்தை செலுத்தாதே. அவற்றை வந்து போக விடு. அவற்றிற்கு ஆவல் மற்றும் கவனம் என்னும் ஊட்ட சக்தியை கொடுக்காதே. கேட்பவர்: என்ன நிகழ்கிறதோ அதிலிருந்து என் கவனத்தை திருப்பிவிட்டால் நான் எதனால் வாழ்வது? மகாராஜ், மறுபடியும் இது. நான் கனவு காண்பதை நிறுத்திவிட்டால் என்ன செய்வது என்று கேட்பது போல இருக்கிறது. நிறுத்திப்பார். அடுத்து என்ன என்று ஆவலுடன் இருக்க வேண்டியதில்லை. அடுத்தது எப்போதும் இருக்கிறது. வாழ்க்கை தொடங்குவதோ முடிவதோ இல்லை. அது அசையாமல் இருந்து கொண்டு அசையும். அது கன நேரத்தையதாக இருந்தாலும் நிலையாக இருக்கும். ஒளியினால் திரையிடப்படும் படங்கள் கணக்கற்றவை. அப்படி வாழ்க்கை ஒவ்வொரு வடிவத்தையும் விளிம்பு வரை நிரப்பி வடிவம் உடையும் போது அதன் ஆதாரத்திற்கு திரும்பிவிடும். கேட்பவர்: வாழ்க்கை அவ்வளவு மகத்துவமாக இருந்தால் அறியாமை எப்படி ஏற்படும்? மகாராஜ், நோயாளியை பார்க்காமலே வியாதியை குணப்படுத்த வேண்டுகிறாய். அறியாமையை பற்றி கேட்பதற்கு முன்னால் யார் அறிவற்றவர் என்று ஏன் நீ கேட்கக்கூடாது? உன்னை அறிவற்றவன் என்று நீ சொல்லும் போது உன் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் உள்ளபடியான நிலையின் மேல்
அறியாமை என்னும் கற்பனையான கருத்தை திணிக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அவை நிகழும் போது அவற்றை பரீட்சித்துப் பார். அவற்றிற்கு உன் முழு கவனத்தையும் செலுத்து. அப்போது அறியாமை என்ற ஒன்று இல்லை என்றும் கவனமின்மை மட்டும்தான் உள்ளதென்றும் காண்பாய். உன்னை கவலைப்படுத்துவதன் மேல் கவனத்தை செலுத்து, அவ்வளவே. கவலை என்பது மனோவழி மட்டுமே. வழி என்பது எப்போதும் கவனத்தை ஈர்க்கும் ஒரு அழைப்பு. நீ கவனத்தை செலுத்தும் கணத்தில் கவன ஈர்ப்பு நின்று போய் அறியாமையை பற்றிய கேள்வி கரைந்து போய்விடும். உன் கேள்விக்கான ஒரு பதிலுக்காக காத்திருக்காமல் யார் கேள்வியை கேட்பது என்றும் எது அவரை கேட்க வைக்கிறது என்றும் கண்டுபிடி. விரைவில் வழியை பற்றிய அச்சத்தால் தூண்டப்பட்ட மனம்தான் கேள்வியை கேட்கிறது என்று காண்பாய். அச்சத்தில் ஞாபகம் மற்றும் எதிர்பார்ப்பு, கடந்த காலத்தவை மற்றும் எதிர்காலத்தவை உள்ளன. கவனம் உன்னை திரும்ப நிகழ்காலத்திற்கு, தற்பொழுதிற்கு கொண்டு வரும். தற்பொழுதில் உள்ள உன் இருத்தல் எப்போதும் கைவசம் உள்ள நிலை, ஆனால் அரிதாகத்தான் கவனிக்கப்படுகிறது. கேட்பவர், நீங்கள் சாதனாவை எளிய கவனம் என்னும் அளவிற்கு குறைத்து விடுகிறீர்கள். ஏன் மற்ற ஆசிரியர்கள் முழுமையான, கடினமான, நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளை கற்றுத் தருகிறார்கள்? மகாராஜ், குருக்கள் தாங்கள் எந்த சாதனாவின் மூலம் அவர்களுடைய குறிக்கோளை அடைந்தார்களோ அதைத்தான் கற்றுத் தருவார்கள். அவர்களுடைய சாதனா எதுவானாலும் இது இயல்பானது. ஏனெனில் தங்களுடைய சொந்த சாதனாவை அவர்கள் நெருக்கமாக அறிவார்கள். என்னுடைய நான் என்னும் உணர்வின் மேல் கவனத்தை செலுத்த கற்பிக்கப்பட்டேன். அதை மிகவும் பயனுள்ளதாக கண்டேன். ஆகையால் அதை பற்றி என்னால் முழு நம்பிக்கையுடன் பேச முடியும். ஆனால் மக்கள் அடிக்கடி தங்கள் உடல், மூளை மற்றும் மனதை தவறாக கையாண்டும் வக்கரமாகவும் வலிமையற்றும் வருகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு உருவமற்ற கவனம் என்னும் நிலை அப்பாற்பட்டதாக தெரிகிறது. அம்மாதிரியானவர்களுக்கு சில எளிமையான மனமார்ந்த ஈடுபாடு பொருத்தமாக இருக்கும். ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வது அல்லது ஒரு படத்தை விடாமல் பார்ப்பது அவர்களுடைய உடலையும் மனதையும் ஒரு ஆழமான மற்றும் நேரடியான தேடலுக்கு தயார் செய்யும். மனமார்ந்த ஈடுபாடுதான் தவிர்க்க முடியாத, இன்றியமையாத முக்கிய காரணி. சாதனா என்பது ஒரு பாத்திரம் மட்டும்தான். அதை விளிம்பு வரை மனமார்ந்த ஈடுபாட்டால் நிரப்ப வேண்டும். அது செயல்படும் அன்பு. ஏனெனில் அன்பு விருப்பமும் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. கேட்பவர், நாம் நம்மை மட்டுமே நேசிக்கிறோம். மகாராஜ், அப்படி அது இருந்தால் மிகச் சிறப்பானது. உன்னை புத்திசாலித்தனமாக நேசி, அப்போது பூரணத்தின் உச்சியை அடைவாய். ஒவ்வொருவரும் தங்களுடைய உடலைத்தான் நேசிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரே தங்களுடைய மெய்யான இருத்தலை நேசிக்கிறார்கள். கேட்பவர், என்னுடைய மெய்யான இருத்தலுக்கு என் அன்பு தேவையா? மகாராஜ், உன் மெய்யான இருத்தல் அன்பேதான். உன் பல நேசங்கள் அந்த கணத்தில் உள்ள சூழ்நிலைக்கேற்ப அதன் பிரதிபலிப்புகள். கேட்பவர், நாங்கள் சுயநலமானவர்கள். எங்களுக்கு சுய அன்புதான் தெரியும். மகாராஜ், ஆரம்பிப்பதற்கு அது போதுமானது. எல்லா வகையிலும் நீ நன்றாக இருக்க விருப்பப்படு. சிந்தி. எது உனக்கு நல்லது என்று ஆழமாக உணர். அதற்காக மனமார்ந்த ஈடுபாட்டுடன் முயற்சி செய். விரைவாக மெய் மட்டும்தான் உனக்கு உண்மையிலேயே நல்லது என்று காண்பாய். கேட்பவர், இருப்பினும் பல்வேறு குருக்கள் ஏன் சிக்கலான மற்றும் கடினமான சாதனாக்களை பரிந்துரைக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவர்களுக்கு அதைவிட சிறந்ததை தெரியாதா? மகாராஜ், நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமில்லை. ஆனால் என்ன செய்யாமல் நிறுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். தங்கள் சாதனாவை ஆரம்பிப்பவர்கள் மிகவும் நோயுற்றும் அமைதி அற்றும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பயிற்சியை தொடர மிகவும் செயல்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஒரு ஒன்றிப்போன வழக்கம் அவர்களுக்கு நல்லது. சில காலத்திற்கு பிறகு அவர்கள் அமைதி அடைந்து பிரயத்தனத்திலிருந்து விடுபடுவார்கள். அமைதியிலும் மௌனத்திலும் நான் என்பதை மூடியிருப்பது கரைந்து அகமும் புறமும் ஒன்றாகிவிடும். உண்மையான சாதனா பிரயத்தனமற்றது. கேட்பவர், சில சமயம் எனக்கு இடமே வெட்டவெளியே உடல் என்னும் உணர்வு வருகிறது. மகாராஜ், நான் இந்த உடல் என்னும் மாயையில் நீ கட்டுண்டிருந்தாள். நீ வெறுமனை இடத்தில் ஒரு புள்ளி, காலத்தில் ஒரு கணம். எப்போது உடலோடு சுய அடையாளம் இல்லாமல் போகிறதோ அப்போது எல்லா இடமும் காலமும் உன் மனதில் தான் இருக்கும். மனம் விழிப்புணர்வில் ஒரு சலனம். அதுவேதான் இயற்கையில் பிரதிபலிக்கப்படும் விழிப்புணர்வு மற்றும் எல்லா வெளிப்பட்டவைகளிலும் இருக்கும் பொருள். பிரக்னையும் பருப்பொருளும் தூய இருத்தலின் செயல்படுகின்ற மற்றும் செயல்படாத தன்மைகள். தூய இருத்தல் பிரக்னைக்குள்ளும் பருப்பொருள்களுக்குள்ளும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறது. இடமும் காலமும்
பிரபஞ்ச இருப்பின் உடலும் மனமும் ஆகும். என் உணர்வு என்னவென்றால் இடத்திலும் காலத்திலும் நடக்கும் அனைத்தும் எனக்கு நடக்கின்றது. ஒவ்வொரு அனுபவமும் என் அனுபவம், ஒவ்வொரு வடிவமும் என் வடிவம் என்பதாகும். என்னை என்னவாக எடுத்துக்கொள்கிறேனோ அது என் உடலாகிறது. அந்த உடலுக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அது அதன் மனமாகிறது. ஆனால் பிரபஞ்சத்தின் மூலத்தில் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பால் இங்கேயே இப்போதே தூய பிரக்ஞை இருக்கிறது. அதை உன் உண்மையான இருத்தல் என்று அறிந்து அதன்படி நட. கேட்பவர், நான் என்னவாக என்னை கருதினாலும் அது என் செயல்பாட்டில் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும்? சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு செயல்பாடு நடக்கிறது மகாராஜ். சூழ்நிலைகளும் நிபந்தனைகளும் அறியாமை உடையவரை ஆட்சி செய்யும். மெய்மையை அறிந்தவரை நிர்பந்திக்க முடியாது. அவர் கீழ்ப்படியும் ஒரே சட்டம் அன்புதான். தொடரும். ஓம்.